என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தை காணும்படி தேவன் தந்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நிச்சயமாகவே நடத்துவார், உங்களை உயர்த்துவார். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் என்ன பேசுவார் என்று தேவனிடத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா! அற்புதமான ஒரு வார்த்தை. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் சிறுமையிலிருந்து உன்னை உயர்த்துவார். உன் வெறுமையிலிருந்து உன்னை உயர்த்துவார். உன் தாழ்மையிலிருந்து உன்னை உயர்த்துவார். உன் அவமானத்தின் மத்தியிலிருந்து, உன் நிந்தைகளின் மத்தியிலிருந்து, உன் சிறையிருப்பின் மத்தியிலிருந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்பதுதான் இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வேத பகுதியை சங்கீதம் 37 வாசிக்க விரும்புகிறேன். 37ஆம் சங்கீதம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அற்புதமான ஒரு வேத பகுதி. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். எல்லாருடைய இருதயத்திலும் உயர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு. ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற உங்கள் இருதயத்தில் கூட ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும், என் குடும்பத்தை உயர்த்த வேண்டும், என் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வு வேண்டும், என் தொழிலில், என் வேலையில், என் வருமானத்தில், என் ஊழியத்தில் எனக்கு உயர்வு வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம். அந்த உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கிற காலத்தில் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். உங்களோடு கூட இருக்கிறவருடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கிறது, வேலை கிடைக்கிறது, திருமணம் ஆகிறது, பிள்ளை பாக்கியம் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். ஒருவேளை இன்றைக்கு இதுதான் உங்கள் நிலைமையா? ஆண்டவரே, துன்மார்க்கரை பாரும், அவர்களெல்லாம் உயர்ந்து கொண்டு போகிறார்கள். நான் உம்முடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் உம்மை நேசிக்கிற மகன், மகள், உம்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு இந்த உயர்வு வரவில்லையே. துன்மார்க்கர்கள் எல்லாரும் உயர்ந்திருக்கிறார்கள், செழித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிறீர்களா? நீங்கள் மட்டும் அல்ல, தாவீது கூட அப்படித்தான் துன்மார்க்கர் உயர்ந்திருக்கிறதை பார்த்து உள்ளத்தில் வேதனை கொண்டார். யோபு சொல்லுகிறார், துன்மார்க்கர்கள் எல்லாம் வாழ்ந்து செழித்திருக்கிறார்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் உயர்த்தப்படும் பொழுது, நீங்கள் உயர்த்தப்படாமல் கீழான நிலைமையில் இருக்கும் பொழுது உள்ளம் களைத்து போகும். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை உயர்த்துவேன். ஆனால் உன்னை உயர்த்துவதற்கு முன்பதாக நீ செய்ய வேண்டிய காரியங்களை உன்னோடு பேச விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன ஆண்டவரே பேச விரும்புகிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த வசனத்தில் நீ என்ற வார்த்தை 3 முறை வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கென்றே ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்த வார்த்தை. 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக, நீ கர்த்தருக்கு காத்திரு. பொதுவாக காத்திருத்தல் என்பது கடினமான ஒன்று. ஏதோ ஒரு வங்கியிலே நீங்கள் வரிசையில் காத்திருக்கிறீர்கள், அல்லது ரயில்வே ஸ்டேஷனிலே காத்திருக்கிறீர்கள், ஒரு விமானத்திற்கு காத்திருக்கிறீர்கள். இதை போன்ற காத்திருக்கிற நேரம் சற்று கடினமான நேரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவதற்கு முன்பதாக நீ எனக்காய் காத்திரு. அதன் பொருள் என்ன? மௌனமாயிரு, அமைதியாயிரு என்றல்ல, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என் ஆண்டவர் என்னை நிச்சயம் உயர்த்துவார், என் ஆண்டவர் என் பிள்ளைகளை உயர்த்துவார், என் ஆண்டவர் என் தொழிலில் ஒரு உயர்வை கட்டளையிடுவார், எனக்கு நிச்சயமாக உயர்வு வரும் என்று விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கிறதைத்தான் இங்கே காத்திரு என்று வேதம் குறிப்பிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீ கர்த்தருக்கு காத்திரு. நீங்கள் மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள், மனிதர்கள் செய்வார்கள் என்று நம்பி ஏமாந்து போகாதிருங்கள். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். அதை வாயினால் சொல்ல வேண்டும், நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன், அவர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று. வேதம் முழுவதும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு காத்திருந்தார்கள். அவருடைய காத்திருப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் உடைந்து போய்விடும். ஆனால் உங்களுடைய தேவன் சரியான நேரத்தில் காரியங்களை சரியாய் செய்கிற ஆண்டவர். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று ஆபகுக் 2:3 தேவன் சொன்னாரே, அந்த வார்த்தை
வார்த்தையின் படியாகவே நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருக்க வேண்டும், குறித்த காலத்திற்கென்று காத்திருக்க வேண்டும். அந்த வேளை வருகிற வரைக்கும் ஏதோ ஒன்றை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பார். அந்த வேளை வருகிற வரைக்கும் உங்களுக்காக சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டே இருப்பார். நீங்கள் தேவன் மௌனமாய் இருக்கிறார் என்று ஒருபோதும் நினைக்காதிருங்கள். ஆண்டவர் செயல்படுகிறவர், ஆண்டவர் கிரியை செய்கிறவர். நீங்கள் காத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளை ஆகாரத்திற்காய் காத்திருக்கும் பொழுது எப்படி வேக வேகமாய் ஆகாரத்தை சமைத்து அந்த பிள்ளைக்காய் ஆயத்தம் செய்கிறாளோ, அதே போலத்தான் கர்த்தர் உங்களுக்காகவும் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் 64ஆம் அதிகாரத்தில் சொல்லிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 3-4. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை திடீரென்று ஒரு நாள் செய்வாரா? அந்த செய்கிற நாள் வரைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவைகளை உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. அப்பா, அவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய நீர் காத்திருக்கும் பொழுது நான் ஏன் உமக்கு காத்திருக்க கூடாது என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருடைய நேரத்திற்காய் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்? சங்கீதம் 25:3 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 40:1 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் கூப்பிடுதலை அவர் கேட்பார் என்று. அப்போஸ்தலர் 1:5 ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாம் 10 நாட்கள் காத்திருந்தார்கள். எதற்கு? வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று. எனக்கு அன்பானவர்களை, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவர் எனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய வேளையில் இந்த காரியத்தை செய்வார் என்று காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ கர்த்தருக்கு காத்திரு. 2வதாக வேத வசனம் சொல்கிறது, நீ அவருடைய வழியை கைக்கொள். ஆண்டவருக்கு காத்திருத்தல் என்றால் அமைதலாயிருத்தல் என்று அர்த்தமில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய வழி என்ன? ஆண்டவரே, நான் எந்த வழியில் போக வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து கொண்டே அவருடைய வழி நடத்துதலை எதிர்பார்த்துதல். அவருடைய வழியை கைக்கொள் என்றால் அவருக்கு காத்திருக்கிற வேளையிலே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கு போக வேண்டும்? எப்படி பேச வேண்டும்? என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று அவருடைய வழி நடத்துதலை எதிர்பார்த்து பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய வழியை கைக்கொள்ளுதல் என்ற அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபித்த அதிகமான ஜெபம் ஒன்று உண்டு என்றால், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? ஆண்டவரே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? நான் எப்படி பேச விரும்புகிறேன்? இதை நான் எப்படி செய்ய வேண்டும்? இன்றைக்கு நான் என்ன பிரசங்கிக்க விரும்புகிறேன்? நான் எப்படி பிரசங்கிக்க விரும்புகிறேன்? உம்முடைய சித்தத்தின்படியே என் நாவை திருப்பும், உம்முடைய விருப்பத்தின்படியே என்னை நடத்தும் என்று ஆண்டவருடைய சித்தத்துக்காக, அவருடைய வழி நடத்துதலுக்காக நான் ஜெபித்த ஜெபங்கள் தான் என் வாழ்க்கையில் மிகுதி. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உண்மையாய் சொல்லுகிறேன், இந்த ஒன்றை மாத்திரம் நான் எதற்கும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டேன். உங்க வழி நடத்துதல் ஆண்டவரே, உங்க வழி நடத்துதல் ஆண்டவரே, உங்க சித்தம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கூட அப்படித்தான் காத்திருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, அவர்கள் செழிக்கிறார்கள் என்று நீங்கள் அவசர முடிவை எடுத்து விடாதிருங்கள். ஒரு நாள் ஒரு தாய் ஜெபத்திற்காக வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அம்மா, என் பிள்ளைக்கு பல ஆண்டுகள் திருமணமாகவில்லை, வயது 30 ஆகிறதே என்று சொல்லி அவசரப்பட்டு விசுவாசியா இல்லாத ஒரு மகனுக்கு நான் கொடுத்து விட்டேன். இன்றைக்கு அவள் உபத்திரவப்படுகிறாள். அவளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவளுடைய உபத்திரவத்தை பார்க்கும் பொழுது, என் மகளுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்காமல் இருந்திருந்தாலே அவள் நன்றாய் இருந்திருப்பாளே. அவசரப்பட்டு எல்லா பிள்ளைகளும் திருமணம் செய்து கொள்கிறாளே என்று நான் அவசரப்பட்டு என் மகளை இந்த இடத்திலே கொடுத்து விட்டேனே என்று சொல்லி துக்கத்தோடு என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அன்பு வாலிப பிள்ளைகளே, எல்லாரும் திருமணம் செய்கிறார்கள் என்று அவசரப்பட்டு போய் திருமணம் செய்து விடாதிருங்கள். எல்லாருக்கும் நடக்கிறது என்று நீங்கள் ஆண்டவருடைய சித்தமில்லாத முடிவை எடுத்து விடாதிருங்கள். அவருடைய வழிகளை நீ கைக்கொள். தாவீது அவருடைய வழிகளை எப்படி கை கொண்டார்? வசனம் 1, பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாதே.
நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எரிச்சலின் வார்த்தைகள், கோபத்தின் வார்த்தைகளை பேசி எரிச்சலாகாதிருங்கள். பிறர் உயர்ந்தால் உயர்ந்து விட்டு போகட்டும், உங்களுக்கு ஏன் எரிச்சல்? உங்கள் நேரம் வரவில்லை, ஆண்டவர் அதற்காய் உங்களை காத்திருக்க சொல்லுகிறார். எரிச்சல் அடையாதிருங்கள். வசனம் 3 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆண்டவரே, நீர் எனக்கு எதுவும் செய்யவில்லை, நான் உமக்கு எதுவும் செய்ய மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், இதிலெல்லாம் பங்கு பெற மாட்டேன் என்று அமைதியா இருக்காதிருங்கள். நீங்கள் நன்மை செய்ய வேண்டுமா? நீங்கள் ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. இது எப்படி இருக்க முடியும்? எனக்கு நன்மை வரவில்லை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, நான் எப்படி மன மகிழ்ச்சியா இருப்பேன்? இதற்குத்தான் உங்களுக்கு ஆண்டவருடைய பலன் வேண்டும். எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அது அவருடைய வழி. மன மகிழ்ச்சியா இருந்தால் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். வசனம் 7 சொல்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. எது அவருடைய வழி? மனுஷனை பார்க்காதீர்கள், ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள். காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய வழிகளை சொல்லுகிறேன். வசனம் 8 மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் காத்திருக்கும் பொழுது பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? எரிச்சலோடு காத்திருக்கிறீர்களா? அவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள். ஓகே, கர்த்தர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறார், நான் அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறேன் என்று உங்களோடு கூட ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று கேட்டு அதை கை கொள்ளும் பொழுது வசனம் சொல்கிறது, பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த 2ஐயும் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். பலரை தேவன் வேதத்திலே உயர்த்தி இருக்கிறார். 3 பேரை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஒரு பெண்ணை அவள் குடும்பத்தில் ஆண்டவர் உயர்த்தினார். அந்த பெண் தான் அன்னாள். அவள் துக்கத்திலும் கண்ணீரிலும் ஜெபத்திலும் காத்திருந்த நாட்கள் பல. கடைசியிலே அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். என்ன நடந்தாலும் சரி, இந்த பெண்ணினாள் மேல் நான் எரிச்சலாக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என் புருஷனாகிய எல்கானாவின் மேல் நான் எரிச்சல் அடைய மாட்டேன். கோபத்தை விட்டு விடுவேன். நான் என் உணர்வுகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் ஊற்றுவேன் என்று சொல்லி ஊற்றினாள். சகோதரனே, சகோதரியே, இந்த அன்னாளைப் போல நீங்கள் குடும்பத்தில் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் எல்லார் மேல் இருக்கிற எரிச்சல் கோபத்தை விட்டு விடுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரிடத்தில் போய் தன் இருதயத்தை கொட்டி விட்டு ஒரு தீர்மானம் எடுத்தாள். அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் அவள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். இந்த அன்னாளை ஆண்டவர் சில காலங்களுக்குள் உயர்த்தி விட்டாராம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அன்னாள் ஜெபம் பண்ணி சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு அவருக்குள் உயர்ந்திருக்கிறது, என்னை ஆண்டவர் உயர்த்தி விட்டார், நான் காத்திருந்தேன், என்னை ஆண்டவர் உயர்த்தினார் என்று தைரியத்தோடு சொல்லுகிறாளே. அன்பு சகோதரனே, சகோதரியே, காத்திருக்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துகிற காலம் இது. ஆண்டவர் நிச்சயம் இந்த பூமியில் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்கள் கண்ணீரின் நாட்கள் மாறும், உங்கள் துக்கத்தின் நாட்கள் மாறும். அந்நாள் அப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. உங்கள் வாழ்விலும் இந்த உயர்வு வரும். இது நிச்சயம். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள். 2ஆவதாக ஒரு மனுஷனை தேவன் உயர்த்தினார். அவர்தான் தாவீது. இந்த தாவீது ஆண்டவருக்காய் காத்திருந்தார். அவருக்கு விரோதமாக சவுல் என்ற ஒரு எதிரி என்னாலும் தாவீதுக்கு விரோதமாய் எதிரியாகவே இருந்தார். உங்களுக்கும் பல எதிரிகள் இருக்கிறார்கள். உங்கள் உயர்வை விரும்பாதவர்கள். நீங்கள் மேலே வந்தால் அவர்களுக்கு தாங்கவே தாங்காது. அப்படிப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு உலகத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த தாவீதை கர்த்தர் எப்படி உயர்த்தினார்? தாவீது என்ன செய்தார்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரன் மேல் என் கையை போட மாட்டேன். இதுதான் தாவீது கை கொண்ட கர்த்தரின் வழி. நானாக முயற்சி செய்ய மாட்டேன், நானாக இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், நானாக உயர்ந்திட முயற்சிக்க மாட்டேன், என்னை ஆண்டவர் உயர்த்தட்டும் என்று காத்திருந்த பொழுது கர்த்தர் எப்படி உயர்த்தினார்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 89 வசனம் 27. நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என்ன அற்புதமான வார்த்தை! அவனை முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் உயர்ந்தவனுமாக்குவேன். யாரை?
ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்தவனை, யாரை அந்த வனாந்தரத்திலே கர்த்தாவே என் பலனே என்று சொல்லி அந்த தேவனை பாடி துதித்து கொண்டிருந்தவனை, யாரை சகோதரர்களெல்லாம் இராணுவத்திற்கு சென்றால் கூட நான் என் ஆண்டவருக்காய் காத்திருப்பேன் என்று அந்த வனாந்தரத்தில் ஒரு சில ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதே, கர்த்தர் உன்னை நிச்சயம் உயர்த்துவார். என் அன்பு மகளே, கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, என் அன்பு வாலிப மகனே, உன்னை உயர்த்துகிற காலம் இது. நீ தாவீதை போல ஆண்டவருக்காய் காத்திரு. பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் அவனை உயர்ந்தவனுமாக்குவேன் என்று சொன்னாரே. தாவீது மட்டுமல்ல, யோசேப்பு கூட ஆண்டவருக்காய் காத்திருந்தார். என்ன ஒரு அன்பின் தேவன்! பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பை உயர்த்தினது போல ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவேன், நீ எனக்கு காத்திரு, என் வழிகளை கைக்கொள், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த உயர்வு உங்களுக்கு நிச்சயமாய் வருகிறது. மூன்றாவதாக ஒரு ஊழியனை ஆண்டவர் உயர்த்தினார். அவனுடைய பெயர்தான் யோசுவா. இந்த யோசுவா மோசேயின் தலைமையின் கீழாக பல ஆண்டுகள் அடங்கி இருந்தார். மோசே தேவனை முகமுகமாய் தரிசிக்க செல்லும் பொழுது இவன் ஆசரிப்பு கூடார வாசலில் காத்திருப்பான். அவன் இருதயமெல்லாம் எதற்கு ஏங்கியிருக்கும். தேவனே, இந்த மோசையோடு நீ முகமுகமாய் பேசுகிறீரே, அதை போல என்னோடு பேச வேண்டும். இந்த மோசையை சந்திக்கிறீரே, உம்முடைய கற்பனைகளை கொடுக்கிறீரே, நீர் என்னோடும் பேச வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையிலே காத்திருந்த நாட்களில் தன்னை ஆயத்தம் படுத்தினார். இந்த வாலிபனை தேவன் எப்படி உயர்த்தினார்? யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவா. நீ எனக்காய் காத்திருந்தாய், ஆசரிப்பு கூடார வாசலில் காத்திருந்தாய், மோசையின் தலைமைத்துவத்துக்கு கீழ் நீ அடங்கி இருந்தாய், நீயாக எதையும் செய்ய முயற்சிக்கவில்லை, விசுவாசத்தோடு காத்திருந்தாய், நாம் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று விசுவாச வார்த்தைகளையே நீ அறிக்கையிட்டு எனக்காய் காத்திருந்தாய், என் வழிகளை நீ கை கொண்டாய், ஆகவே நான் உன்னை உயர்த்துவேன் என்று யோசுவாவை உயர்த்தினார். நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த உயர்வு என்பது இந்த பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு என்னவெல்லாம் மேன்மைகளை வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு உயர்வு. அதோடு கூட நித்தியமான பரலோகத்தில் சிறந்த இடத்தை பெற்று அனுபவிக்கிற ஒரு உயர்வு. கர்த்தருக்கு காத்திருக்க இன்றைக்கு தீர்மானியுங்கள். அவர் வழிகளை அறிந்து கொண்டு கை கொள்ளுங்கள். உங்களுக்கு உயர்வு நிச்சயமாய் வருகிறது. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்திற்கென்று நீர் கொடுத்த ஜீவ வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொன்னீங்களே. இந்த ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் உயர்வை நாடி பல ஆண்டுகளாய் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க உயர்வை கொடுங்கப்பா. ஒரு அன்னாளை குடும்பத்தில் உயர்த்தினீங்களே, அதே போல உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு தாவீதை தன் ஜனத்தின் மத்தியில உயர்த்தினீங்களே, அதே போல உங்க பிள்ளைங்களை தன் ஜனத்தின் மத்தியில உயர்த்துங்கப்பா. ஒரு யோசுவாவை ஊழியனாக உயர்த்தினீங்களே ஆண்டவரே, அதே போல உமக்காய் காத்திருக்கிற ஊழியர்கள், விசேஷமாய் இளம் வாலிபர்களை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் உலகத்தில் மேலே வருகிற துன்மார்க்கரை கண்டு எரிச்சல் அடையாதபடி கர்த்தருக்காய் விசுவாசத்தோடு காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க வழிகளை அவர்களுக்கு சொல்லுங்கப்பா. எரிச்சல் ஆகாதபடி, நன்மை செய்யும்படி, கர்த்தரில் மகிழ்ச்சியா இருக்கும்படி, கோபத்தை விட்டுவிடும்படி, உக்கிரத்தை நிகழ்த்து விடும்படி ஆண்டவரே உமக்காய் பொறுமையோடு காத்திருந்து உங்க வழிகளை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய், என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிக்காய், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை உயர்த்துவீராக, பூமியில் சிறந்த இடத்திலே வைப்பீராக. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று இந்த ஆண்டிலே வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்கின்படியாக ஆண்டவரே உங்க பிள்ளைங்களை மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேலையிலே உயர்வு வரட்டும், குடும்பத்திலே உயர்வு வரட்டும், தொழிலிலே உயர்வு வரட்டும், ஊழிய பாதையிலே உயர்வு வரட்டும்,
இந்த உயர்வுகளை தடுக்க நினைக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. நன்மைகளை கட்டவிழ்த்து விடுகிறேன் ஆண்டவரே. யோசேப்பை போல சிறையிலே வாழ்ந்து எனக்கு எப்பொழுது விடுதலை வரும், எப்பொழுது உயர்வு வரும் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களே, தாவீதை போல வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு கிண்ணறம் வாசித்து உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. இவர்களுக்கு நீங்க வைத்திருக்கிற உயர்வு உம்முடைய நாமத்திலே வருவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அடுத்த ஒரு இளம் தலைமுறையை கையில எடுங்க ஆண்டவரே. அடுத்த ஒரு வாலிப சமுதாயத்தை கையில எடுத்து பூமியில உயர்த்தி வைங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தலைமுறையை உயர்த்தி வைங்கப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். என் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உயர்வுகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. எல்லா துதிக்க மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் இந்த மாதத்திற்கென்று என்னோடு கூட பேசினார். இந்த வசனத்தை நீங்களும் விசுவாசிங்கள். இது என் வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். அநேகருக்கு இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், கேட்கும்படி செய்யுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் உயர்வு வரும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்ற வாக்குத்தத்த வார்த்தை இந்த மாதமெல்லாம் இருதயத்தில் பதித்து மகிழ்ச்சியோடு கர்த்தரால் உயர்த்தப்படுங்கள். மே காட் bless you.